நேரடியாக சொல்லித்தான் உங்களோட கஷ்டத்தை நேற்று தெரிவிச்சிருந்தீங்க ஏன்னாக்கா நேற்று தெரிவிச்சுங்க தெரிஞ்சுட்டு நேரடியாக வந்து எங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிற மழை ஏன்னா சரியா ஓகே நேரடியாக வந்து உங்களோட உதவிக்கான பதிவை வந்து போடணும்னு தான் நான் இங்கே வந்திருந்தேன். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. உங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுட்டு நேரே வந்தேன். நீங்கள் என்ன வேலை செய்றீங்க ஐயா? மேசம் வேலை செய்கிறீங்க. ஒரு கிழமையா வேலை இல்லை. இப்போ சாப்பாடு கஷ்டம்னா தொடர்ச்சி இப்போ எத்தனை நாள் மேசம் வேலை போகாமல் இருக்கிறீங்க? இந்த மழையில வந்து ஒரு மாதம் வேலை நிப்பாட்டிட்டாங்க. நான் மழை தானே. எங்கே வேலை செய்கிறீங்க? அரியாலையில் வேலை செய்கிறீங்க. அக்கா வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஐயாவும் வேலை போகிறதுல எப்படி நாளாந்தம் சிவியம் போகுது? ஒரு ஆள் இந்த உழைப்பில் தான் வீட்டுக்காக உழைப்பிட்டாங்க. நானும் கண் தெரியாத வேலைக்கு போகிறேன். பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு போதாது. இப்போ என்ன உதவியை வந்து நீங்கள் எதிர்பார்த்து நேரடியாக வந்து எனக்கு இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்க? 2 பேர் தானே சைட்டுக்கு அவள் படிக்க பிடிக்க பிள்ளை மகளோட நேரடியாக கேட்கிறேன். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். எத்தனாவது படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன? இங்கிலீஷ் பிடிப்பீங்க. இங்கிலீஷ் படிக்கிறீங்க. இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பீங்க? 90 எடுப்பீங்க. மற்ற பாடங்கள் என்னென்ன பாடங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கணிதம், தமிழ், சமயம். கூடின பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் எத்தனை 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் இருக்குதானே? எத்தனாம் பிள்ளையா வருவீங்க? 2ஆம் பிள்ளையா வருவீங்க. நீங்க டியூஷனுக்கு போறீங்களா? டியூஷனுக்கு போறீங்க. வந்து உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களோட டியூஷனுக்கு போற இடத்துல தூரம். எங்களோட டியூஷன் நிறைய தூரம் தானே. அதுக்கு ஒரு சைக்கிள் போறதுக்கு போய் வர சைக்கிள். உங்களை வந்து எல்லாரும் வந்து டியூஷனுக்கு சைக்கிள்ல வரும்போது உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு இதாக இருக்குமே, நம்ம ஒரு கஷ்டமாக இருக்குமே, அவங்களும் சைக்கிளில் போவாங்க. ஓகே, சைக்கிள் இருந்தால் இன்னும் நல்லா படிப்பீங்களா? இப்போ 2ஆம் இடம் பண்ணீங்க, நாளைக்கு 1ஆம் இடம்னா வருவீங்களா? கண்டிப்பாக வருவீங்களா? ஓகே, அந்த ரீதியில் வந்து இந்த உறவு வெட்டப்பட்ட நிலையில வந்து இந்த புள்ள வந்து இந்த தங்கச்சி வந்து டியூஷன் போகிறாங்க. டியூஷன் போகும்போது நிறைய தூரம், எவ்வளோ நிறைய தூரம் வருங்க. ஓகே, நிறைய தூரத்தில் வந்து டியூஷன் போகிறாங்க. அதை வந்து டியூஷன் போகும்போது நிறைய தூரத்தில் வந்து தன்னோட படிப்பை தொடரணும் வந்து டியூஷனுக்கு போகிறாங்க. மேலும் இவங்களோட படிப்பு வந்து மேலும் வந்து முன்னேறணும் வந்து இந்த உதவியை வந்து இவங்க கேட்குறாங்க. அப்படித்தானே அவங்க படிப்புக்கு போகிறதுக்கு சைக்கிள் இல்லை, கடையில் போவா. அது அவர் மாதிரி அந்த நேரத்துக்குள்ள போக முடியாது. நேரத்துக்கு போக முடியாம பார்த்து அதுக்கு ஒரு உதவி ஒன்று தெரியுமா? சைக்கிள் 2 பேர் தானே, ஒரு சைக்கிள் உதவி உங்களுக்கான சைக்கிள் உதவியை எதிர்பார்க்குறீங்க. ஓகே, இதை நேரே பார்த்து இவங்களை சொல்லுங்க. அந்த நேரே பாருங்க, நேரே பார்த்து இவங்களை சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இவங்க தருவாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக தருவாங்க. நீங்கள் நேரே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தருவீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தருவேன். நம்ம வந்து நீங்கள் வந்து இவங்களை நீங்களுக்கு சைக்கிள் வந்துட்டு மகளுக்கு படிக்கிறதுக்கான சைக்கிள் எதிர்பார்க்கின்றோம் தூரம். அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்க. செய்வாங்க. என்னோட உறவுகளே, இதில் வந்து சிலர் வந்து வீடியோக்கள் அதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பரவாயில்ல, இந்த பிள்ளை படிக்கணும் இருக்காங்க, தன்னோட மகள் படிக்கணும் இந்த அப்பாவும் வந்து இந்த அம்மாவும் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ படிப்புக்கான உதவியை வந்து நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு எப்படியாச்சும் இந்த சைக்கிள் கொடுக்கணும். அதை தான் எதிர்பார்க்குறேன். என்னோட உறவுகள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த பிள்ளை கஷ்டப்பட்ட நிலையில வந்து படிக்கிறக்கண்டு ஒரு முன்னுக்கு வரும்போது அதுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அந்த ரீதியில் வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து இந்த சின்ன பிள்ளை படிக்கிறதுக்காக சைக்கிள் நிறைய வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. டியூஷன் போய் வரக்கும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் ஒரு சைக்கிளை தான் எதிர்பார்க்கின்றார்கள். அதனால கூடிய சீக்கிரம் நீங்கள் எவ்வளோ கூடிய சீக்கிரம் இந்த உதவியை வந்து செய்கிறீங்க
அடுத்த பதிவில் அந்த சைக்கிள் வந்து இங்கே கொடுக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு பதிவை சைக்கிள் கொடுக்கும்போது சந்தோஷமா இப்போ பாருங்க அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் முகத்தில் சந்தோஷம் இல்லை இந்த சைக்கிள் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வருமே அதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து சேவ் பண்ணுவோம் ஒவ்வொருவரும் வந்து அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு சிரிப்பு அந்த ஒரு சந்தோஷமான சிரிப்பை தந்து பாருங்க சின்ன பிள்ளைங்க முகத்தில் சந்தோஷம் இல்லை சைக்கிள் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வருமே அதைத்தான் ஒவ்வொருவரும் வந்து சேவ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி அடுத்த பதிவில் வந்து இந்த சைக்கிள் கிடைக்கணும் கூடிய சீக்கிரம் இந்த சைக்கிள் கிடைச்சிருந்தா கொடுக்கும்போது அடுத்த பதிவு போடலாம் அடுத்த பதிவு போடும்போது அடுத்த பதிவில் வந்து கொடுக்குற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோதான் நன்றி தங்கச்சி நன்றி.